தகப்பனாரோடு கூட என் தாயாரோடு கூட சேர்ந்து ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இது என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்து ஒரு செய்தியை நாங்கள் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொண்டு. இந்த வாசகம் இயேசு சொன்னது. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆமா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்னா, தீமையோடு எதிர்க்காத, தீமை ஒன்றும் வலுக்குன்னு அர்த்தம். ஏன்னா தீமையே ஒரு எதிர்ப்பு தான். அந்த எதிர்ப்புக்கு நீ ஒரு எதிர்ப்பு குத்தினா அதுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடும்ன்ற. அல்லேலூயா. அப்போ இயேசு பாவத்தோடு எதிர்த்து நிற்கவில்லை, அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணி அந்த பாவத்தை அழிச்சு தீமை அழிச்சிடுறார். சொல்ல புரியுதா? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உனக்கு தீமை செய்தா நீ ஒரு தீமை செய்யும் போது ரெண்டு பேருமே தப்பு. அப்ப என்னன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், அவனுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும். அதான் சொல்றாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. அந்த மறு கண்ணை யாருன்னா இயேசுவின் கண்ணம். இயேசுவின் கண்ணத்தை கொடுக்கணும். ஒருத்தன் வலது கன்னத்தில் அறையிறான்னா நீயும் சேர்ந்து வலது கண்ணத்தை உன்னுடைய வலது கண்ணத்தை கதை திருப்பி அடிச்சு உனக்கு கொண்டே போட்டுருவான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணா, இயேசுவின் கண்ணத்தை கொடுத்தாக்கா அவனுக்குள்ள இருக்க பிசை. இயேசுனா நன்மை செய்கிறவன், சபிக்கிறவளை ஆசீர்வதி. அந்த இயேசுவின் கண்ணத்தை கொடுக்கும்போது தான் நீ அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை ஜெயிப்ப. அப்போ ஒருவன் வலது கண்ணத்தில் அறைந்தால், நீ மாம்சீகமாவே இன்னொரு வலது கண்ணம் உன்னை கொட்டத்துக்கு தான் உன்னை அறையிறான். நீ உன் மாம்ச கண்ணையே உன்னுடைய கண்ணத்தையே காட்டு அடிச்சு கொண்டே போட்டுருவான். அதுக்கு நீ என்ன பண்ணுமா, மறு கண்ணத்தை காண்பி. என்ன கண்ணா சொல்லுமா? இயேசுவின் கண்ணம். அந்த மறு கண்ணம் வேற யாரும் இல்லை, அது இயேசுவின் கண்ணத்தை காண்பிக்க வேண்டும். புரியுதா? புரியலையா? அப்பா கோலியாத்து வரான் தாவீதுக்கு விரோதமா. தாவீது அவன் ஒரு கண்டத்துல இருக்கும்போது தாவீது அவன் கண்டத்தை காமிச்சிருந்தான். அவனுடைய தாவீதுடைய கண்ணத்தை அடிச்சு பொச்சிக்கு போட்டுருப்பானா இல்லையா? ஆனா யாருடைய கண்டத்தை காட்டினா? நீயோ நீ நின்று இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தை காட்டுறான் பாரு. காட்டினானா இல்லையா? கோலியாத்துனா ஆதாம் மூலமா பிறந்தவன், நன்மத்தையும் அறியத்தக்கவன். அவன் கோலியாத்துனா ஆள் பெரிய பலசாலியா இருந்தாலும் கோலியாத்துன்னு இல்லை, சாதாரணமா ஆதாம் மூலமா பிறந்தாவே ஒரு கோலியாத்து. அவனுக்கு தீமை தான் செய்ய வருவான். ஆமா, நீ என்ன பண்ற, உனக்குள்ள இருக்கிற தீமை காட்டி ரெண்டு பேர் அச்சின் சாக சேர்த்து. இயேசுவின் கண்ணத்தை காட்டணும். உன்னை ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தை திருப்பி கொடு. மறு கண்ணம்னா இயேசு இருக்கணும் உனக்குள்ள. இயேசுவின் நாமத்தை கூட அவனுக்கு கோலியாத்து. அதான் சொல்றேன், அவன் கோலியாத்து ஆதாம் மூலமா நம்ம வரைக்கும். ஆமா ஆமா, இயேசுவின் கண்ணம்னா இயேசு ஜீவசர ஜீவரத்தம். இயேசு கண்ணம் நம்மள மாதிரி கண்ணமா? அது ஜீவசர ஜீவரத்தம். அப்போ நம்ம கண்ணத்தை திருப்பி கொடுத்தாக்கா தேவையோடு எதிர்த்து நிக்கிறோம். நம்மளும் தேமை, அவனும் தேமை. புரியுதா இல்லையா? அதான் சொல்ற பாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்ன்றாரு. அப்புறமா தான் சொல்றாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடுன்னு. மறுன்னு வந்து பாரு, அங்க தேமை கிடையாது. அவனுக்கு ஜீவ கண்ணத்தை கொடு. இயேசுவின் கண்ணத்தை கொடுத்தா என்ன, நீ ஜெயிப்பா அவன் ஜெயிப்பானா? ஏசு ஜெயிப்பாரா பிசா ஜெயிக்குமா? அதான் ஏசு தாவீது தான் ஜெயிச்சான். எவ்வளவு மாதிரி பழைய ஏற்பாட்டிலே தாவீது கை கொண்டுக்கிறான். நீயோ நீ நிந்தி கர்த்தருடைய நாமத்துல போறான் ஒரு சின்ன கூழாங்கல். அப்ப கோலியாத் தோத்துறானா இல்லையா? தேமையானவன் தோத்து போயிட்டான். நீ இயேசுவின் நாம ஆசீர்வாதமா? இயேசுவின் கண்ணன்னா ஜீவரத்தம். அதான் கர்த்தருடைய நாமத்தை கொடுத்ததுனால தாவீது கோலியாத் என்ன பண்ணான், தேமையா வந்தவன ஜெயிச்சிட்டான். அதனால நீ அழிஞ்சு போக கூடாது. அது தீமையோடு அப்போ இயேசுவின் கண்ணத்தை கொடுக்கணும்.
அல்லேலூயா. இப்போ உனக்குள்ள அடிக்குது அது ஆவி உலகத்துல பிசாசு தேமை குத்துனேக்கிறான் உனக்கு. அதான் மூலமா பிறந்த அசுத்தாவி வியாதி கூட ஒரு கண்டத்துல அறியத்தான். நீ ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மத்தியசமா கொடுக்கும்போது அந்த தேமையெல்லாம் நீ ஜெயிச்சு. என்னது வியாதி ஒரு தேமையா? கோலியாத்து மாதிரி இருக்குது வியாதி. வறுமை ஒரு தீமை, தரித்திரம் ஒரு தீமை, அவமானம் வெக்கம் நன்மத்தை மாதிரி சாகவே சாவை பிசாசே ஒரு தீமை. இப்ப நீ மறு கண்ணத்தை காட்டியே தேரணும். இயேசுவின் கண்ணத்தை காட்டணும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் காட்டணும். ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் கத்திரைய காலத்துல அவர் துதி எப்போதும் சொன்னானா இல்லையா தாவீது? அப்போ எக்காலத்துல என்ன பண்றான்? துதி தோத்திரம் ஆராயனை பண்றானா இல்லையா? எக்காலத்துல பண்றான். என்ன அவனுக்கு அம்மோன் புத்திரு மோவா புத்திரு சேயின் மலை தேசத்தாரு எத்தனோ பேர் வர எல்லாரும் ஜெயிக்கிறானா இல்லையா? அப்போ தாவீதுக்கு முன்னால நீயும் நின்று கத்துடைய நாமத்தினால போனவன் எல்லாரும் முன்னாலும் கத்துடைய நாமத்தில் தான் போயிருந்துக்கிறான் தாவீது. ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி மட்டும் கிடையாது. அப்போ அவன் தேமையோடு தேமையின்படி போல ஜீவ சர்ற ஜீவரத்தை கத்துடைய நாமத்தை குத்துக்கிறான் எதிராளிக்கு. அதனால தாவீது ஜெயிச்சு ஆடு மேய்க்கிறன்னு ஆயிட்டான், ராஜாவாயிட்டான். ராஜா நீ சொல்ல ராஜா. எங்க அப்பா ராஜா பேரு ராம் ஐசக். இயேசு ஏத்துக்கிட்டாரு, ஞானத்தான் ஏத்துக்கிட்டாரு. எங்க அம்மா இயேசு ஏத்துக்கிட்டாங்க, ஞானத்தான் ஏத்துக்கிட்டாங்க. என்ன கம்பீரா சொல்லேடா கை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நாமத்தை காட்டினா அவன் எவ்வளவு தீமையை பார்த்திருப்பீனே. தீமைக்கு தீமை செய்யறதுனால பிரச்சனை தீராது, தீமை வலுத்து கொள்ளும், பிசாசு தான் ஜெயிச்சுட்டு இருப்பான். இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் இயேசுவின் கண்ணத்தை காட்டணும். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அதுல தேவி நீதிட்டு உழித்தெழுக்குது. தீமையில பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதை ஒருத்தன் அடிக்க நீ நன்மத்தையும் பேச பேச வாயினெல்லாம் என்னத்தை கண்ட. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசான் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அப்போ இயேசுவின் கண்ணம் இயேசுவின் வார்த்தை ஜீவ சரீரம் பேர். இயேசு கண்ணத்துல என்ன ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். பிசாசு அழிஞ்சு விடானே இல்ல, பிசாசுக்கு அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார், இயேசு வெளிப்பட்டார். அப்போ இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை தான் காட்டணும். எனக்கு யாரும் அப்படியெல்லாம் கோலியாத்து மாதிரி எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லாது. பிசாசே ஒரு கோலியாத்து தான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே வேறும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகாது. அந்த ஜீவ சர்ற ஜீவனத்துக்கு தான் பிசாசு அழிக்க முடியும். அப்போ யாருமே கண்ணத்துல அறியலன்னு சொல்லாது. யார் அறியனாலும் பிசாசுன்னு ஒருத்த அஞ்சுங்கிறான். அறியறானா இல்லையம்மா? பிசாசு தீமை வந்தா வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் இந்த மரணம் வந்தா இல்லையா? தீமை ஏசு உயிர்த்தெழும் ஜீவனம் கொடுக்கணும். மரணத்தை கூட ஜெயிச்சிடலாம். நீ மறு கண்ணத்தை ஏசு உன் கண்ணத்தையே காட்டினாக்கா அவன் ஆயிடுச்சு. நம்ம கண்ணு நம்ம அவனு பேர் இயேசுன்னு கண்ணத்தை காட்டணும். அதான் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தை திருப்பி கொடு. அந்த மறு கண்ணம் இயேசுதான். தாவீது ஆபிரகாம் ஈசாக் எல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரம் இயேசுவை போட்டு இயேசுவின் கண்ணத்தை கொடு. அவர் கண்ணம் ரெடி ஆகுது. அவர் ஒருபோதும் தோத்தவர் கிடையாது. அவர் தீமையை ஜெயிப்பார், வியாதியை ஜெயிப்பார், சாபத்தை ஜெயிப்பார், மரணத்தை ஜெயிப்பார், தத்தத்தை பாதாத்தையும் ஜெயிப்பாரு. அவ்வளவு பெரிய கண்ணத்தை இயேசு ஏற்று ஞானத்தான் படி திருவிருந்தில் பங்கிட்டு ஜீவ ஜீவரத்துக்கு உணரம் திருப்பதி ஏற்றமா இல்லையம்மா? அப்பத்தே திராட்சம் அந்த அப்ப ஜீவ சரீரம் அந்த ஜீவ கண்ணத்தை காட்டினாக்கா அந்த பிசாசு போய்தான் ஆகணும். அந்த தீமை ஜெயிச்சிடுவேன். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ மத்தேயு 6:39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தை காட்டு. ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவக்கு தேவி நீதி உயிர்த்ததுல காட்டு. மவுண்ட் மனத்தை ஜெயிச்சிடும். அடுத்த வருஷம் பாரு 40வது உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கேயும் விட்டுவிடு. அடுத்த வருஷத்துல சொல்றாரு பாரு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கியையும் விட்டுவிடு. என்ன அங்கி? இயேசுவின் அங்கி. இயேசுவின் அங்கிமா இயேசுவினுடைய அங்கி குத்திட்டினாக்கா அந்த வஸ்திரத்தை அந்த வழக்கை நீ ஜெயிச்சுட. உன்னை வழக்காடி வம்புக்குனே என்ன பண்றான்? உன் நல்லா போல எல்லாத்தையும் வழக்காடி எடுக்க வரவனுக்கு நீ மாம்சத்துல போராட கூடாது. இயேசுவின் நிலம் இயேசுவின் அங்கி இயேசு பரலோகத்தை குத்துப்பாரு. அலரிச்சு ஓடணும் ஓட மாட்டானா? அவனுக்கு பிசாசு ஓடிப்படும். அதான் ஜீவ அங்கி கொடுக்கணும். நன்மத்தை மாதிரியே தக்கவ வழக்கோடுவான். உன்னை கண்ணத்துல இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்து இருப்பான். அது அவனுக்குள்ள பிறந்தவன். சரி நடக்குதா இல்லையம்மா? அதுக்கு என்ன பண்ணும்? இயேசுவின் அங்கி உனக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு,
உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கியையும் விட்டு, இயேசுவின் அங்கியை விட்டுடு. இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தத்துல அவருடைய அங்கியை விட்டுடணும். இயேசு சிலுவையில் அறிஞ்சாங்க எல்லாரும். இயேசு என்ன பண்ண அங்கியை குத்திட்டாராம் பாரு. அதனால 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? பாவியுடைய செலவு வந்துச்சுட்டாரு, ஜெயிச்சுட்டாரு பாரு அவரு. ஆமா, அங்கேயே குத்திட்டாரு. அந்த ரோம போச்சு அவரெல்லாம் வரும்போது அந்த அங்கேயே குடுக்கிறாரு பாரு. இந்தாப்பா எடுத்துக்கோப்பா. எத்தனை நாள்? 3ஆம் நாள் ஜெயிச்சாரா இல்லையா? அது அந்த அங்கி உனக்கு இயேசுவின் அங்கி. அதனால வழக்காரன்னு சொல்லிவிட்டு இயேசுவின் அங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீ சட்டப்படி வழக்காடு போவா, அது வேற விஷயம். ஆனா இயேசுவின் அங்கி கொடுக்குற ஒரு வெளிப்பாடோடு ஒரு வழக்குக்கு போனோம். இயேசுவின் சரீரம், இயேசு பரலோ, இயேசுவின் அங்கினா தேவனி பரலோகமே அந்த அங்கில அதை கொடுக்கறனாட்டு ஒரு கான்சியஸாவே வாயணும். வழக்காரனுக்கு உனக்கு விரோதமா வரனுக்கு வியாதி, பிசாது, பாவ, சாபம், மரணத்தை இதெல்லாம் வழக்காட்டுமா? பிசாது வழக்காரனா இல்லையா? மனுஷனுக்குள்ள பிசாது இருக்குது. அவன் வேலையே வழக்காடி வஸ்திரத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வர. திருடவோ கொள்ளவும் வழிக்கு வரானா இல்லையம்மா? அதான் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரம் அதுல வீடு மன எல்லாத்தையும் சுகம் பெறதெல்லாம் வழக்காரத்துக்கு வரா, திருடத்துக்கு கொண்டத்துக்கு வரா. நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ணம் வந்து அந்த ஜீவ வஸ்திரத்தை கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கூடாதா? அதான் சொல்றது. அதை கொடுத்தாதான் நீ அவனை துரத்த முடியும். உன்னுடைய வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ள முடியும். உன் தொழில், வியாபாரம், குடும்பம், நிலம் பொழுதெல்லாம் நீ பிசாசுக்கு எடுத்து எதிராளிக்கு எடுத்து வழக்காரங்களுக்கு காப்பாற்றிக்க முடியும். புரியல நீனா? அப்போ இயேசுவின் அங்கேயே கொடு. அதுக்கு விலையே பாடத்தோட பரலோகமே இருக்குதால. இப்போ பிசாசான ஓட மாட்டான், வழக்காடுறவன் ஓடணுமா? கைத்துக்கு அல்லேலுயா, அல்லேலுயா. அப்போ இயேசுவின் அங்கே இருக்கணும். அப்போ இயேசு ஏற்றுக்கணும், ஞானஸ்நானம் ஏற்று திருவள்ளூர் பக்கம் எடுக்கணும். அந்த ஜீவரத்தை பரலோகத்தை கொடுக்குறன்னு பேசிட்டே இருக்கணும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சரீரம் வழக்காடி ஏதோ செய்ய, அது வேற விஷயம். அப்போ உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு, வஸ்திரம் என்னது? சுகம், பலம், ஜீவன் எல்லாம் திருட வரான் பிசாசு. வழக்காடி நன்மை தீமை கொடுத்து வழக்காட வரான். நீ ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுத்து பாவம் செய்கிற சகல பாவம் நீ சுத்தி எடுத்து பிசாசு துரத்தி உன்னுடைய காரியம் பாதுகாத்துக்கலாம். எவ்வளவு இயேசு ஏற்றுட்டா எவ்வளவு நன்மைக்கு பாரு. அதுக்கு சொல்ல வர அதான் இயேசு ஜெயிக்கிறாரு. அப்போ இயேசுவின் அங்கேயே கொடுக்க பழக்கணும். இயேசு அங்கேயே கொடுக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுத்து வழக்காடுற பிசாசாரம் தோத்துறா இல்லையா? மத்திய மார்க்கம் என்ன வழக்காடுற ஜனக்கிட்ட வந்து வியாதி வறுமை தத்துக்கிறான், சுகத்தை எடுத்துக்கிறான், தரித்திரம் எல்லாத்தையும் வழக்காடி எடுத்துக்கிறான், திரடுறான். ஏன் சொன்னா கரெக்டா? திருட வருவான், கொள்ள வராய்க்கு வருவான். உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கவலைப்பட்டு இருக்காத. அதுதான் இயேசு கவலை. நானும் அவங்களுக்கு ஜீவன், அந்த ஜீவ வஸ்திரத்தை கூட அவனுக்கு அவன் பேச தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடு. இப்போ பிசாசு ஓடணும் ஓட மாட்டானா? ஓடியே போட்டான். லேகோட் பிசாசு யாரும் வஸ்திரத்தை பிடிக்க போட்டான். வஸ்திரம் நிர்வாணமா இருந்தான். அவன் தேமையோடு எதிர்த்து ஒரு அசுத்தாயும் வழக்கு தெரியல. ஏசு அவனை பார்த்து என்ன பண்ணாரு? நல்ல மேய்ப்ப ஜனங்களை லேகோட் பிசாசுக்காக வஸ்திரத்தை குத்தாராமா அவனுக்கு. அவன் வஸ்திர அசுத்தாவெல்லாம் தோத்துறாரு பாரு. வழக்காடுற பிசாசெல்லாம் தோத்துறாரு. அவர் ஜீவனையே கொடுக்குறாரு. அது அவனுக்கு கொடுக்க தெரியாதுனால பிசாசு எல்லாத்தையும் திடீர் முட்டான். அவன் பொண்டாட்டி போச்சு, புள்ள போச்சு, கட்சியில் நிர்வாணம் ஆகி கல்ல தோற்றது விட்டான் பாரு பிசாசு. அத்திர பிசாசம் அவனுக்கு ஜீவ வஸ்திரம் கொடுக்க தெரியல, அங்கேயும் கொடுக்க தெரியல அவனுக்கு. ஆனா இயேசு வந்து கொடுத்தாரு. பிசாசெல்லாம் ஓடி போச்சு, அங்கேயும் கொடுத்தாரு. அப்புறம் சொத்து தக்க பொழி ஊழிக்காரன் ஆகிட்டார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவ கொடுக்க பழங்கினா தேவ நீதிட்டு உயிர்த்தேன்னு உட்காந்து வயசாகி போச்சு, உன்ன என்ன இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட அவன் வழக்காடின்னு தான் இருப்பான். உன்னை திருடுவான், கன்னத்தில் அறையவான், வழக்காடி உன் சுகத்தை பலத்தெல்லாம் திடீர்னு இருப்பான். நீ தலைமையில கை வச்சு இயேசுவின் அங்கி, இயேசு கிறிஸ்து சரி, இயேசு பரலோகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருந்தீனாக்கா எல்லா வழக்கம் தெரிந்து கூட உன் காரியத்தெல்லாம் நீ பாதுகாத்துக்கலாம். அந்த முதிர் வயதில கனி தெரிந்து புஷ்டியும் பசுமையா இருப்பான்னு வேதம் சொல்லுது. ஆபிரகா மீஷாக்கால நல்ல முதிர் வயதிலும் கனி தெரிந்து புஷ்டியும் பசுமையா இருந்தான். ஐஸ்வர்யம் பகியும் காரணம் போயிட்டு வந்தாங்களாம் பழைய ஏற்பாட்டில். அவெல்லாம் என்ன பண்ணா? வயதோட்டுடைய தேவன் தனக்கு குலத்து கொடுத்துருந்தாங்க. அது இயேசு அடையாளப்படுது. இயேசு சார், இயேசு அந்த தேவனுக்கு தான் இருக்கு. நல்ல ஆசீர்வாதமா இருந்தா நல்ல முதிர் வயதுல. அப்போ உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் அங்கினா இயேசுவின் அங்கி. ஜீவ சரத்தை வாழத்தோடு பரலோகமே இருக்கு. அதை குத்தினாக்கா வழக்காரவெல்லாம் ஓடுறான்றாரு. அடுத்து பாரு 41வது வசனம், மத்தேயு 5:41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால். அடுத்து பாரு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால், 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால்
அவனோடு 2 மைல் தூரம் போடுகிறது. ஒருத்த வந்து பலவந்தமா கூப்பிடறான் வேணும்னு வலுக்கட்டாயமா. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தமா கூப்பிடுறான். நீ என்ன பண்ணுவ? என்னடா நம்மளால முடியல பலவந்தம் பண்றானேன்னு சொல்லிட்டு வெறுப்பச்சு கசப்பச்சு போன உனக்கு 1 மைல் 2 மைல் தூரம் போய் கட்சி கொண்டே போட்டுருவான். முடியல சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணோமா, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. 2 மைல் ஏசு மைல், ஏசு கிறிஸ்துவின் மயில போனான். ஏசு கொஞ்சம் ஆமா இப்படி இல்லை. அப்போ அவனோடு 2 மைல் தூரம் போனேன்னா ஏசுனார் மயில். அந்த 2 மைல் மறுக்கண்ணம் அவருடைய அங்கி, அவருடைய 2 மைல் போனா ஓடி போனான். அவருடைய மயில் போனான். அவரு நாம சொல்லி போனா பலம் வந்து பிச்சாது ஓடியே போடுவான். அதனால நான் என்ன சொல்லுவாருன்னா, இயேசு மயில தான் எல்லாமே அந்த இயேசு தான் சொல்றாரு. இயேசுக்குள்ள இருந்தா அந்த பலவந்தம் பண்றவன் வலுக்கட்டாயம் வம்பு தும்புக்குனே வந்து உன்னை பலவந்தம் பிச்சாது பண்ண பலவந்தம் பண்றதான் பிச்சாச்சு. 1 மைல் தூரம் வா, 1 மைல் தூரம் விட்டுருவானா திருப்பி வான்னு உனக்கு கால் கட்டுக்கு நடக்க வச்சு உனக்கு கொன்ற வேலை தான் வேலையே. பலவந்தமா கூப்பிடறான் பாரு, வாடா 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 செல்வ. அப்ப என்ன பண்ணுவான், அவருடைய 2 மைல் தூரத்தை பேசணும். பேசும்போது கூட்டம் சொல்லாம ஓட்டியே போடுவான். அதுதான் இயேசுனுடைய 2 மைல். சரிப்பா வரம்பா ஏசுனாருக்கு ஏசுனாருடைய 2 மைல் பேசும்போதே அவனுக்கு கொடுக்குற அசுத்தாகி போய் பலவந்தவன் ஓட்டியே போடுவான். கையெழுத்த இல்லையா? எல்லாருமே உபதேசம் சூப்பரான உபதேசம் ஏசு சொல்லிக்கிறாரு. அதனால அவனோடு 2 மைல் தூரம் போனா சரி, அவன் ஒரு வேலை 1 மைல் தூரம் பலவந்தவன்னா நீ ஏசுனா 2 சும்மாவே தெரிப்பா கூப்பிடானே போனா விடுவான். அவன் இல்லம்மா ஏசுனார் எல்லாமே போற அவன் வேலையே என்ன உனக்கு நடக்க வச்சு உன்னை ஐக்கியம் வந்தான். அதுக்குதான் கூப்பிடுறான் பலவந்தமா. நீ ஏசுனார் 2 மைல் போனாக்கா பலவந்தம் ஓடி அசுத்தாய் வந்து போனால உன்னை விட்டு இதுக்கு வேலை போயிடும். அதுதான் அவருடைய 2 மைல் தூரம் போனோம். அடுத்த வருஷம் பாரு 42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அடுத்து என்ன சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது. இது என்ன அர்த்தம்னாக்கா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுக்கணும். என்ன தெரியுது, உங்ககிட்ட காசு கேட்டுனேக்கிறான்னு வச்சுக்கா, நீ என்ன பண்ற, கொடுப்ப ரொம்ப சொந்தம், மாமா அக்கா புள்ள, அம்மா தங்கச்சி புள்ள, தம்பி புள்ளன்னு வந்து கேட்கறான்னா உன்னால் கொடுக்க முடியாம இருக்க முடியுமா? நீ சில பேர் கொடுத்துட்டு உள்ள வெப்பின்னு இருப்பாங்க. அவன் கொடுக்கறதுனால அவன் அது திருப்பி வராது, கொடுக்க வந்துதான் இருப்பான். நீ என்னத்தை கொடுக்கணும்னா, ஒரு வேலை கொடுக்கும்போது உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு உன்னிடத்தில் கடன் வாங்கிற முகம் கோணாதே. இந்த ஏசுனார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். இல்லைன்னா உங்ககிட்ட இப்போ நான் வந்து உங்ககிட்ட வர தங்கச்சி பையன் வராமா, உங்க தங்கச்சி பையன் வரான், இல்லை உங்க தம்பி பையனா வரான், அத்தை எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுன்னு நான் கையில் வச்சுக்கிற குத்துடுற போற. ஆனா உங்ககிட்ட எக்கச்சக்கமாக்குது. திருப்பி நம்ம அத்தை கிட்ட போலான்னு சொல்லி திருப்பி வருவானா நான் அது கடை கைக்கு வருவான், திருப்பி கொடுக்க வந்து இப்படி கேட்டு எல்லாம் உயிர் ஏற்றுவான். அவனுக்கு என்ன பண்ணுமா, உன்னிடத்தில் கேட்கறதுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடு, ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். முகம் கோடாத. உன்னிடத்தில் கடன் வாங்குறவனுக்கு அவருடைய ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தானே கொடுத்தா என்னடா, அவனுக்குள்ள கடன் வாங்குற அவனுக்குள்ள அசுத்த தரித்திரம் உனக்குள்ள அசுத்தாயும் போயிடும். ரெண்டா ஏரியா பக்கமே வரமாட்டான். அது ஏசுன்னு அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு சொல்லணும். புரியுதா இல்லையா? இது வந்து அப்படியே இயேசுக்கு சிலுவை, நான் சொன்ன வசனம் எல்லாம் இயேசுக்கு சிலுவையில். இயேசு என்ன பண்ண சிலுவையில கண்ணத்துல அறியறாங்களா? இயேசுனா பிதாவே இவர்களுக்கு ஜீவ கட்டத்தை கட்டினாரா, வருஷத்துல பிறகு அங்கேயும் குத்தாரா, அப்புறம் பலவந்தம் பண்றாங்க ஜீவ கால் கொடுக்குறாரா, அவருக்கு எல்லாத்தையும் பறிக்கிறாங்க, எல்லாம் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வரம் குத்தாரா இல்லையா? எத்தனை நாள் ஜெயிச்சாரு? எல்லாத்தையும் 3 எல்லாத்தையும் ஜெயிச்சா இன்னைக்கு ராஜா மாதிரி இருக்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய ஐஸ்வர்யம் எக்கச்சக்கமா இயேசு எடுத்து ஞானசான எடுத்து திருவள்ளுவர் பக்கத்து ஆவி உலகம் எக்கச்சக்கமான ஐஸ்வர்யங்குது. அத தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு முகம் கோடாம அதை கொடு. அதை கொடுக்கும் போது அவங்க சும்மா வந்து உன்னை கடன் கேட்டு இருக்க மாட்டான். வரும்போதே அசுத்தாய் வராதங்க. உங்ககிட்ட கடன் வாங்கி ஏமாத்துக்கிட்டே வராமா, நீ குத்தினே இருக்க வேண்டியதான்.
இல்லைன்னா மனத்தாங்கல் தான். ஆனால் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. என்னது ஏசு பரலோக குத்துட்டு கொடு, நீ கடன் கூட கொடு. ஏசு பரலோக ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு கொடு, அவன் பேர் சொல்லி கொடு, உன் பேர் சொல்லி கொடுன்னா ரெண்டாவது அசுத்த ஏறி அவனுக்கு கொண்டு வராது. அதான் இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். ஆகமத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தாதான் இந்த உலகத்தை இப்படிப்பட்ட சக்திகளுக்கெல்லாம் நீ பாதுகாப்பா இருக்க முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிறவங்க கூட என்ன நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவசார ஜீவன் அதில் ஐஸ்வர்யங்குதா இல்லையம்மா இயேசு அதை கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்குகிறவனுக்கு முகம் கோணாது. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவங்க முகம் கோணாத. இயேசு முகம் கொண்டாரா? ஜீவனை கொடுக்குது, ஜீவசார ஜீவரத்தம் ஜீவ முகமே கோணல. அதை கூட எவ்வளவு ஒண்ணா வரவனுக்கும் கடன் தொலைத்தையும் கூட உனக்கு இருக்கிற அசுத்தாயி கூட அவனுக்குள்ள அசுத்தாயி கூட அற்புதமும் நடந்தப்படும். அதனால முகம் ஜீவசார ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம் இயேசு ஜீவன் எல்லாமே இருக்குது இல்லையம்மா. சிலுவையில் ஏதாவது முகம் கொண்டாரு இயேசு. பிதாவே இவங்க மண்ணி மிண்டு கண்ணத்துல அறிஞ்சாலும் ஜீவசார் மன்னிக்கிறாரு, வருஷத்தை கொஞ்சம் அங்கேயும் கொடுக்குறாரு, என்ன பலவந்தமானாலும் ஜீவன் கொடுக்கு எல்லாமே பரலோகத்தே குத்துறாரு. கொத்துற முடிஞ்சாலும் எல்லா பேரையும் ஜெயிச்சிட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்குத்தத்தை கொடுக்கணும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. இதா ஒரு வேலை எழுத்தின் படி மனுஷன் கடன் வாங்க, பிசாசு கடன் வாங்க வந்து சுகத்தை கொடுப்ப திறத்துக்கு கொண்டதான் நம்ம கடன் வாங்கது. ஆரோக்கியத்தை சுகத்தெல்லாம் வாங்கி ஐக்கிது. அதுதான் ஜீவசாரி ஜீவ தழும்புகளா. அப்போ ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம் பேசிட்டே ராத்திரி போகலாம். தான் இடைவிடாம ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாம ஜபம் பண்ணுங்கள், எப்போதும் ஜபம் பண்ணுங்கள். அப்போ இது எல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் நடக்குது. இந்த கிறிஸ்து இல்லாம இயேசு இல்லாம சுயபலத்துல போய் கடன் கொடுக்குறான். இவனும் பகையாடுறான், அவனும் பகைஞ்சனாயிடுறான், மனத்தாங்கல் வந்துட்டு அவனுக்கு பிரச்சனை வந்தது, அப்புறம் உன்னை பதிக்கிறான், உன்னை ஏமாத்துறான். இப்படியே போகுது கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையில. கிறிஸ்து ஏற்று ஞானஸ்தானம் எடுத்தா, இயேசு ஜீவன் பரிவிஜன் கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் நீ தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. யாருமே வரமாட்டாங்க. அதுதான் ஜீவனை கொடுத்துக்க ராத்திரி யாருமே வரமாட்டாங்க. அப்போ யோசனை பண்ணி என்ன யாருமே கொண்டு வரமாட்டாங்க. அப்போ ஜீவனை குத்துக்கிறேன்னு அர்த்தம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தானே கொடுத்து வரமாட்டாங்க. யாரும் ஏமாத்திரம் திறறோம் கொள்றோம்லாம் ஏன் வரான் எல்லாம் கட்டி வருவாங்க. கிறிஸ்துவ நீ தேவன் தானே கொடுத்து வந்துதான் இருப்பாங்க. என்னத்துக்கு கண்ணத்துல அறியத்துக்கு வருவாங்க, அப்புறம் வழக்காடி வசூலத்துக்கு வருவாங்க, அப்புறம் ஒரு மைல் பலம் வந்த பண்ண வருவாங்க, அப்புறம் கடன் வாங்க ஒரு மந்துன்னு போயிருந்தா இருப்பாங்க. இயேசு ஜீவனை பரிவர்த்தனை கொடுத்து தெரிஞ்சாங்க. ஒரு பிசாசு வராது, வந்தா கூட நீ ஜீவனை தான் கொடுப்ப. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க 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 அதான் விடுவாங்க. அவனுக்கு அற்புதம் நடக்கும். அவனும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்குவான். இயேசு அப்படி வாய்ந்தாருமா? இயேசு கிட்ட வர்றாங்களோ இல்லையா, அவர் ஜீவ சொல்ற ஜீவன். அதான் ஒரு சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் தீமையோடு தீமையாவே போவாத. அது அவனுக்கும் பிரச்சனை தெரியாது, உனக்கும் பிசாசு பயங்கர. அவனுக்குள்ள பிசாசு உனக்குள்ள பிசாசு போனாக்க எத்தனை குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம், மனத்தாங்கலு. அவன் எந்த குடும்பத்துல பிரிதான் இல்லையா? அதுதான் இயேசுவை கொடு. இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்து கூட பிதாகுமார் பசுத்தா கூட அதான் வந்து முழு உலகத்து கூட கட்சியை முடிச்சிடலாமா? அப்புறம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கூட என்னது கூட இயேசு ஜீவன் பரலோக வாழ்ந்து பரலோகிட்டே கூட இயேசு கொடுத்தாரா இல்லையம்மா? என்னென்ன கேட்கறாங்க இயேசுடா, என்னடோ இதாப்பா எத்துக்கோ ஜீவரத்தாங்க பகையாளி கொலையா ரோமர் யூதெல்லாம் வர்றாங்க, அவங்க தொல்லப்பட்டாங்க, பழவந்த பத்துறாங்க, சிலுவில் அறிகிறாங்க, கொடுக்குறாரு ஜீவனை கொடுக்க. இயேசு ஜீவன் எல்லா ஜீவன் கத்துக்காரங்க கூட தேவனுக்கு தான் மூணே நாள் பாவட்டும் மரணம் அசுத்தம் கட்சி உலகத்தே கொள்ளை கொண்டா. அல்லேலூயா. அதனால நைனா மைண்ட் எல்லாம் இப்படி இருக்கணும். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தலைமை கை வயசாகி போச்சு, இன்னும் என்ன ஆகுது, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா வந்து போயிருந்தா பிச்சாது. வருஷத்தை திறந்தோம், சுகத்தை திறந்தோம், மருமக தேவனுக்கு தனக்கு சொந்த பந்தம், பரலோக ராஜ்யம் தேவன் தனக்கு கொடுக்க 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 சூப்பரான ஒரு மனுஷனா இருப்பார். அடுத்து கட்சியில் சொல்ல இருப்பாரு 43, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன்னை சத்துருக்களை பகைக்குவாய் என்று சொல்லப்பட்டது கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த சத்துருக்கள் தான் கண்ணத்தில் அறியுது, வசனம் பிறகு வர்றது, கடன் கேட்கறது, ஒரு பலமந்தம் பண்றது, என்ன பலம் பண்றாங்க சில குடும்பத்துல, இதை செய்ய அதை செய்யணும். இந்த மாதிரி உங்கள் சத்துருக்களை என்ன இயேசு சிநேகம், நம்ம சிநேகம் கிடையாது. இயேசு சிநேகத்தை எப்படி காது ஜீவ சத்துரு ஒழிஞ்சே போட்டான்.
பிசாசு ஓடியே போச்சு. அப்போ உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும்னா இயேசு சிநேகம். உங்களை சபிக்கிறவளையும் ஆசீர்வதிங்கள். இந்த வஸ்திரப்படங்க வரவன், இந்த ஏமாத்த வரவெல்லாம் யாரு சபிக்கிறோம், அவன் ஆசீர்வாதம் இயேசு ஜீவன் பரிந்து கொடுத்து ஆசீர்வதி. சபிக்கிறவனை ஜெயிக்கவே முடியாது. சத்துருக்கு இயேசு சிநேகத்தை காட்டு சத்துரு ஜெயிக்க முடியாது. அப்புறம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு இந்த 3 அந்த சொன்ன லிஸ்ட் எல்லாம் ஒரே வசனத்தை சொல்றேன். 44வது வசனத்துல உங்கள் சத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும்னா என்ன சிநேகம்? நம்ம கண்ணல்ல, இயேசுவின் கண்ணம். இயேசு சிநேகம் ஜீவ சர ஜீவரத்தை சத்து ஒய்யப்படும். சத்துரு பிசாசுகிற ஐக்கியப்படும். அதான் இயேசு சிநேகத்தை காட்டு. உன்னை சபிக்கணும் ஆசை இயேசுவின் ஆசீர்வாதம். ஜீவ சர வாழ்ந்து பரலோகத்தை கொடுத்து பாரு. சபிக்கிறவன் உன்னை ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் உங்களை பகைக்குழுக்கு நன்மை செய்ய என்னென்ன இயேசு நன்மை வாழ்ந்து பகைக்கும் ஜெயிக்க முடியாது. அப்புறம் உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதோடு முடிக்கிறான். போதுமா? இயேசு அப்படி வாழ்ந்தாரா இல்லையா? சொன்னவராவது தான், வாழ்ந்தவராவது தான். ஆனால் தான் உலகத்தையே ஜெயிச்சாரு. சிலுவையில் எல்லாம் பகைஞ்சர் வந்தாங்க, சத்துருக்கள் வந்தாங்க, சபிக்கிறவங்க வந்தாங்க. இயேசு சிலுவையில் சபிக்கிறாங்களா இல்லையா? ஆசிரிச்சாரா? என்ன ஜீவ சரி ஜீவரத்தை கொடுத்து ஆசிரிக்கிறாங்க. பகைச்சாங்க ரோமர் யூதரெல்லாம் பரிசு பகைக்கிறாங்க. நன்மை செஞ்சாரா? என்ன ஜீவ சரி ஜீவரம் ஜெயிக்க முடிச்ச 3வது நாள் அவனை நிந்திக்கிறாங்க, தூதிக்கிறாங்க, அவனை சிலுவிலாரின்றாங்க. ஜபம் பண்ண பிதாவே மண்ணி முடிச்சு ஜீவ சரி ஜீவரத்தை தான். அந்த ஜீவன்ல தான் தேவி நீதி தூதி பரலோக ராஜ்யமே இருக்குது. அப்ப அந்த ஜீவன் எவ்வளவு முக்கியமா இருக்கு. இயேசு நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கு. அதனால தான் நம்ம செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தினா உலகத்துல இந்த மாதிரி செய்தி எங்கேயும் கேட்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் தான் என்னுடைய தகப்படா. 87 வயசு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறார். எங்க அம்மா 75 வயசு 75 வயசு 77 எங்க அம்மா 77 வயசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, அப்படியே பண்ணு. அப்பா நன்மையான ஆண்டவரே, அந்த வேலை மாலை வேலையில நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்க ஆராதிக்க உண்மை நினைவு கூற எங்களுக்கு இந்த நேரத்தை அப்பா நீ கூட்டி கொடுத்ததற்காக உங்க கோடா கூடி சோத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த வருடம் கடைசி நாள்ல இந்த நாள் நல்ல நாளா இருக்கிறபடினால உனக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா புதிய வருடத்துல நாங்கள் எழுந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தையும் ஆண்டவர் அறிவன் தெளிந்த புத்தி விவேகத்தை உமக்கு மகிமையான சாட்சியாக வாழ கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, சோர்ந்து ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று ஆதாம் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினா தான் தீமை செய்ய வரான் பிசாசு. தீமைக்கு தீமையோடு எதிர்த்து நிற்காத. ஜீவ சரஜீவன் நான் இருக்கிறேன். பயந்துராத, கலங்கிடாத. எந்த வியாதி கண்டு, சாபத்து கண்டு, மரணத்து கண்டு, பாதாத்தையே கண்டு பயந்துராத. இயேசு சிலுவையில நம்மள மாதிரி ஆயிட்டாரு. நாம் அவருக்குள் தேவ நீதியாக பாவம் மாதிரியா நமக்காக பாவமாகி சாபமாகி மரணமாகி தரித்திரமாயிட்டாரு. எல்லாம் பறிக்க வர்றாங்க, எல்லாம் பலவந்தம் பண்றாங்க, எல்லாம் கடனை வாங்கணும்னு வர்றாங்க, வருஷத்தை வாங்குறாங்க. எல்லாரும் இயேசு பைபிள்ல ஜீவ சொல்ற ஜீவரத்தை குத்து நேக்கிறாரு, சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கணும் நன்மை செய்யறாரு, சத்துரு சிதைக்கிறாரு, ரொம்ப ஜெபம் பண்ணி தேவ நீதி பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, ஜீவ கண்டத்தையே கொடுக்கிறாரு. அவர் தீமையோடு எதிர்த்து நிற்கிற சிலுவையில தீமைக்கு நன்மை தீமைக்கு நன்மை தீமையை பேச ஜீவ விஷயத்துக்கு என்ன பேசுறாரு. அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்து கொடுக்கிறாரு. பிதா குமார் பசுதா ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் முழு உலகத்து கொடுக்கிறாரு. இன்னைக்கு குத்துற பாவம் சாபம் மறந்தது பாதாத்தையும் ஜெயிச்சுட்டு பிசாசு உலகத்தையே கொலை கொண்டாரு. கொள்ளையடிக்கிற வர திருட பிசாசு, ஏமாத்த பிசாசு, பலவந்த பசு பிசாசு, வசூரத்தை கொள்ளையடிக்கிற வழக்காடி சுகத்தை பலத்தை திருற கொள்ளை எல்லா பிசாசு ஜெயிச்சிடாரு. அந்த இயேசு ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு வாரசம் எல்லோரும் எண்ணி எடுத்து நானே ஜீவ இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்க, கிறிஸ்துக்குள்ள வாங்க. ரோமரும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையில பிசாசு திருட வர்றான், கொல்ல வர்றான், அழிக்க வர்றான், ஜனங்களும் வர்றாங்க. இதுக்கு தப்புனா இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அவர் ஜீவ சர ஜீவரத்தம் அவர் தேவ நீதி தூய்த்து பரலோக ராஜ்யமாக்குறாரு. அந்த ஜீவ சர ஜீவரத்தை நான் திருவித ஜீவப்பம் ஜீவ சரி உங்களுக்குள்ள இருக்குது. அதை கொடுங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடு எடை விடாம கொடுங்க. எக்காவது சோதுவா அசுத்தாயோட பசுத்தாய தேவதா வர இயேசு மத்திய மாட்டுவோம். அவர் எங்கு சுற்றி ஜனங்களை வழக்காடுற அத்தனை குணம் முழுவத எல்லாம் பிசாசு வழக்காரது நன்மை தீமையில வாய்ந்து பிசாசு போராடிக்கிறாங்க. ஏசு ஓடி ஓடி நானே நல்ல ஜனங்க
ஜீவ தேவன் தான் உங்களுக்கு தர்றோம் கொள்றாய்க்கிறீங்களா விடியலாக்கி பசுத்தாயங்களா அவங்களை காப்பாது இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே தெரிஞ்சு கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த செய்திக்கு நீங்களாவது கிறிஸ்துக்குள்ளே இருங்க, வாழ்நாளா இருங்க. அது கிறிஸ்துக்குள் தேவ நீதி பல்லவர் வானத்தோடு சகல அதிகாரி உயிர் தெரிஞ்சவனுக்கு இது பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பயந்துராதீங்க. தேவி நீதி உயிர்த்தெழுமாக்குறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க, ஆதாம் வந்து முழு கொடுங்க. அந்த கான்சியஸாவே இருங்க. போங்க வாங்க சாப்பிடுங்க ஜனங்களோட பழகுங்க. ஆனா இயேசு சிஜீவன் பரிவிஜவனை குறித்து ஒரு கான்சியஸாவே இருங்க. அவர் சரீரத்துக்கு அவர் ரத்தத்துக்கு அவர் வானத்தோடு பரலோகத்துக்கு வெளியே வானத்தோடு சகல அதிகாரம் இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவிழா பொங்க பெருங்களா இந்த ஸ்லாக்கியம். அதனால நீங்க யாராவது இப்படி சிக்கி தவிக்கிட்டீங்கன்னா ஜனங்களால சமாதானம் போயிடுச்சு, சந்தோஷம் சுகம் வேலை ஜீவனெல்லாம் போயிடுச்சு, சுகம் போயிடுச்சுன்னு போயிட்டு இயேசு பரிவிச்சு தழும்புகளை ஏற்படுத்த ஜீவனத்தை இயேசு சாமட்ட வாழ்த்ததை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் படுத்தி திருவிழா பங்கெடுங்க. கர்த்தர் ஒரு வாழ்க்கையில மாபெரும் ஏய்ப்புல கொண்டு வருவாரு. அசுத்தாய் தோத்தார் பசுத்தாய் வருவாங்க. ஜீவ விச்சத்துக்கு அணிவாங்க. நன்மத்தையே மாதிரியே சாகவே சாவிங்க. என்னெல்லாம் தான் நீ நன்மத்தை எவ்வளவு பேர் கோடி கோடியா படம் வச்சிருந்தாரு படுதான் பிசாஜி திடீர்னு கொண்டு வந்தாரு. ஜீவ விச்சத்துக்கு வரணும். அந்த ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதரவு கொடுத்தால் ஒழிய இப்படிப்பட்ட பிசாசின் சக்திகளுக்கு நீங்க விடுதலாகவே முடியாது. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதரவு முழுவதுக்கு எங்க அப்பா பேச எங்க அம்மா பேச என் பேச என் மனைவி தம்பி டேவிட் தங்கை லட்சுமி சாஸ்திர குடும்பத்தாரு எல்லாரும் பேசி இயேசு ஜீவன் பரிவு கோடாக தேவனுக்கு தனக்கு ஆதரவு வாய்நாளா கொடுக்கிறதாவே இடைவிடா உங்களுக்கு எக்காவது பாவம் மண்ணு அசுதை பசுதை வானது இயேசு 3ஆம் நாள் உலகத்தை கொண்டை கொண்டு ரிசீவ் பண்றாங்க தாவே. இயேசு சாமிட்ட வாக்கு அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குற ஆதாம் முழு எல்லா சத்துருக்களுக்கும் முழு உலகத்துக்கு எடை விடாம எக்காலத்து எங்க அப்பா பேர் சொல்லி என் பேர் குடும்பத்தார் பேர் சொல்லி தேவி நீதி உயிர்த்தல முழு உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாள குத்துட்டே இருக்க தாவே. அசுத்தாய் தோத்துரும் பசுத்தாய் வந்து தேவதெல்லாம் வந்து படிவிடு செய்திருக்க தாய். ஆதாமுக்குள்ள எதெல்லாம் ஏந்து போகணுமோ பிசா திட்டு எல்லா ரெட்டத்தை கிறிஸ்துவ பெற்றுக்கொள்ளுங்க தாய். இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதாகுமார் ஆதாம் வாய்நாளெல்லாம் உங்களுக்கு இடைவிடாம எக்காலத்து கொடுக்கிற தாய். அசுத்தாய்கள் எல்லாம் தோத்துரும் பசுத்தாய் தேவதெல்லாம் படிவிடு செய்கிறதா. இந்த செய்தி கேட்கிற ஊர் அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபம் இருக்கும் ஜீவன நல்ல பிதாவே. முழு எல்லா ஜனங்களும் இயேசு ஜீவன் பரிவு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் எங்க சபை உலகளாவே தெரிஞ்சவ வாட கூட பூமி பாரு எல்லாரும் இயேசு ஜீவன் பரிவு அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்கு கூட அசுத்தாயத்துக்கு பசுத்தாயிருக்கு. இந்த உலகத்துல ரட்சிப்பு சமாதான சந்தோஷம் சுகபல ஜீவன் நிச்சய பரலோகராஜ் இந்த பூமி ஸ்தாபிக்கப்பட்டு நான் குடும்பமா ஒவ்வொரு குடும்பத்தார் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதம் கொடுக்குறங்க தாவே. எல்லா பிசாசுகளை துரத்துக்கிற தாவே. பசுத தேவதூர் மாபரியம் உண்டாகணும். சமாதான சந்தோஷம் கிருபை மகிமை காணும் தேசத்தை கொடுத்துட்டு பட்டில் உண்டாக்குறதா பெரிய காரியம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்துல இருக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே அவர் பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ் துளசிராம் தாமஸ். என்னை பெற்றெடுத்த தகப்பனார் ராமேச எங்க அம்மா தாயார் இணைந்து ஒரு செய்தியை கொடுத்துருக்கோம். இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர், ஒரு சேனல் ஏஎல்சி வெல்லூர். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100 ஜீவ மார்க்கெட் கேளுங்க. உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தரை கடன் பண்ணுங்கள். கர்த்தர் காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தி 12/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதி எங்கள் வீட்டில் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தோத்தம்